ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி மேக் அ விஷ் எபிசோட் 3 பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் இப்போ 2 எபிசோடாக விஷ் கேட்டுகிட்டே இருக்கும்ல, அதனால இப்போ விஷயம் சொல்லிடுச்சு. அதாவது மனுஷங்க மனசை கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின்ட்டு சொல்லுவோம். அப்போ ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, அதுக்குன்னு சேலஞ்ச் பண்ணியிருப்பாள். ஃபர்ஸ்ட் பார்க்குற 5 பேர் அப்படின்னு இருக்கும்போது பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற ஒரு லேடி வருவாங்க. அவங்க இந்த மாதிரி என்னோட வண்டிக்கு ஆயில் ஊற்றணும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஸோ உங்ககிட்ட கொடுக்க போறேன், நான் இன்னும் 2 டேஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இவங்க தான் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான், கஷ்டப்படுறவங்க தான். அதே மாதிரி அவங்களுடைய மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரா அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப இவங்களை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவங்க சைலண்டா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அந்த சேலரி அவங்க லைஃபே ஓட்டணும், அதை வச்சுதான். அதனால அமைதியாவே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க. அந்த லேடி தான் ஃபர்ஸ்ட் இவங்க பாக்குறது. செகண்டா ஒரு பொண்ணு ஒன்று வருவா. அவ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தான். அவ வருவா. அவ தான் ஹீரோயினை பார்த்து அவ பொறாமப்படுவா. இவெல்லாம் எப்படிதான் இந்த மாதிரிலாம் இருக்காளோ தெரியலையே, அந்த மாதிரிலாம் பொறாமப்படுவா. அப்புறம் அவங்க போயிடுவா. இவ ரெண்டாவதா பார்த்தது. தேர்டா ஒரு நாய் குலைக்கும். உடனே ஜீனி இதுதான் தேர்டா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு நான் மனுஷங்களை தானே சொன்னேன், நீ என்ன நாயெல்லாம் சொல்ற அப்படின்னா, இங்க பாரு நீ மனுஷங்கள்லாம் சொல்ல, நீ 5 உயிரினங்கள் தான் சொன்னேன், அப்ப இது ஒரு உயிரினம் தானம்மா, அதையும் எடுத்துப்பேன் நான் அப்படின்னும் போது, என்னமோ பண்ணு, ஆனா 3 பேர் நீ இது பண்ணு, 3 பேர் இல்ல நான் 5 பேருமே பண்ணுவேன் அசால்ட்டா, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் எல்லாரோட விஷயம் நிறைவேற்றிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜீனியும் சொல்லும் ஹீரோயின்ட்ட. ஃபோர்த்தா ஒரு ஆள் வராரு. அவர் கம்சிதான் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனர். அவர் தான் ஃபோர்த் ஆளு. இவருக்கும் உள்ள ஆசையை நிறைவேற்றணும். அடுத்து ஃபிஃப்த்தா ஒரு யூடியூபர் வரான். இவன் தான் கிராமத்துக்கு 1 வருஷம் ஆகுது. இவனும் இவன் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. இவன் ஒரு யூடியூபரா இருக்கான் இந்த கிராமத்திலேயே. அப்புறம் விவசாயமும் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும். சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி ஜீனியும் இவங்களோட விஷயம் எல்லாம் கேட்கறதுக்காக இருக்கும் ரெடியா. ஜீனினாலே என்ன அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது கெட்ட கூட்டம் இருக்கு. ஜீனினா இந்த கெட்ட பூதங்கள் எல்லாம், அவங்களோட தலைவனே நான் தான். உனக்கு சொல்ற மாதிரி இருக்கணும்னா ஒரு பெரிய சாத்தானே நான் தான், அந்த சாத்தானோட கூட்டத்தோட தலைவன் நானு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்ப நான் பெரிய சாத்தான் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்பளி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது பாட்டி ஏய் இங்க வாடா சாப்பிட்டுட்டு போடா எங்க போனாலும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமால சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த சட்டியவே புழுங்கிட்டு அப்படியே போவாரு. போயிட்டு அந்த கம்பளியில பறந்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோம் கவர்மெண்ட்ல இருந்து ஜெட்டு எல்லாம் விட்டுட்டு, என்ன இது புதுசா ஒரு உயிரினம் பறந்துட்டு இருக்கு, அது கம்பளியில பறக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அது பெரிய நியூஸ் எல்லாம் வந்துரும். அது ஹீரோயினும் பாத்துட்டு இருப்பா. நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு உயிரினம் கம்பளியை போட்டு பறந்துட்டு இருக்கு, இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஜப்பானோடதுன்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள ஜப்பானுக்கும் நம்மளுக்கும் சண்டை வரும், போர் வரும் அப்படிலாம் சொல்லவும் ஹீரோயின் அந்த டைம் கரெக்டா ஜீனி அங்க வந்ததும், ஏய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, கம்பளியில போய் பறந்துட்டு இருக்க, உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, இந்த பாரு போரே நடக்கிற மாதிரி இருக்கு 2 நாட்டுக்கும், இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது, நான் உன விஷயம் தானே நிறைவேற்ற சொன்னேன், அதை விட்டுட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கே அப்படின்லாம் ஹீரோயின் கத்துவா ஹீரோ பார்த்து. அப்போ ஹீரோயின் கேப்பா ஹீரோட்ட, சரி இப்ப நீ அவங்களோட விஷஸ் எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போனா நம்மளோட இதுவே மாறிடும்ல, அப்போ ஃபியூச்சர்ல அவங்களும் வேற மாதிரி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இல்ல அப்படி ஒண்ணு இருக்கோ, சரிவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொடுப்போம். பெரிய பில்டிங்ல மேல நின்று இருப்பாங்க 2 பேரும். இது யாரோட பில்டிங் தெரியுமா, இங்க வரணும்னா பெர்மிஷன் வாங்கணும் அந்த சிஇஓ கிட்ட, வாங்கினியா அப்படின்னு சொல்லும் போதே அந்த சிஇஓவும் வராரு, அந்த ஓனரும் வந்ததும் அவன் சொல்றான், ஹீரோ சொல்றான், இங்க பாரு உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு இறக பிச்சுட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா சொல்றான்னு கேட்கும் போதே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஹீரோ. ஹீரோயினை தள்ளி விட்டதும் இங்க அந்த ஓனர் இருக்கலாம், அவனும் கீழே குதிச்சு ஹீரோயினை காப்பாத்த போறான். என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தும் போது அவனுக்கும் இறகு இருக்கு, அதுவும் வெளியே அப்படியே நிக்கிறான், கத்திட்டே ஆனா இறங்குறான். அப்போ ஹீரோயின் கேட்கறா, ஏன் கத்துற, உனக்கு தான் இறகு இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ கத்துன அப்படின்னு சொல்லும் போது, நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை யூஸ் பண்ணியே, அதனால ஒரு பயத்துல தான் கத்துனேன் அப்படின்னு சொல்றான். டக்குன்னு கொஞ்சம் வலிக்கவும் பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக மட்டும் டக்குன்னு பிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான். இதுக்குதான் இவன் கீழே தள்ளி விட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போதான் ஜீனியும் கீழே இறங்கி வருது. வந்தோடனே வா சகோதரா அப்படின்னு ஜீனி சொல்லவும், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் போல. ஆனா இந்த பிரதர் ஏஞ்சலா இருக்கான், நம்ம ஜீனி கெட்ட சாத்தானா இருக்கு. இவன் தேவதைகள்ல ஒருத்தனா இருக்கான். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான். ஆனா அப்ப அவன் கேக்குறான், இங்க பாரு நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு வாட்டி இறக பிரிச்சு, அதுவே எதுக்குன்னு தெரியல, இப்ப வேற பிரிச்சிருக்க அப்படின்னா, ஏற்கனவே நான் எப்போ பிரிச்சேன் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், எனக்கு தானே மறந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான்.
சரின்னு சொல்லிட்டு எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் இருக்குல்ல அது வந்து மேல பறந்து போய் அப்படியே நிக்குது. சரி வருவான் இவன் அப்படின்னு பார்த்தா இவன் என்ன பண்றான், பில்டிங் உள்ள அப்படியே குறைஞ்சுக்கிட்டு அப்படியே பில்டிங் எல்லாம் உடச்சிட்டு மேல வந்து நிக்கிறான். டேய் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, பில்டிங் உடச்சிட்டு வரேன், இன்னும் நான் அந்த பில்டிங்கை வித்துட்டு வாங்குறவங்க கூட வருவாங்க இன்னும் 2 daysல, அதுக்கு பில்டிங் உடச்சு வச்சிருக்கேன், பைத்தியக்கார பயல அப்படிலாம் சொல்லவும், நீ எல்லாம் சரியான சாத்தான் தானே, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னா, ஆமா இன்னும் இந்த சாத்தாங்கிட்ட இருந்து பார்க்க வேண்டியதுன்னு நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ வந்து போயிடுவான். இவ வந்து இறகு எடுத்துட்டு வந்திருப்பால அது வந்து உண்மையை தான் சொல்லும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். அந்த இறகுல நீ என்ன எழுதினாலும் அது பொய்யா இருந்தா அதை மாத்தி அது உண்மையா எழுதிரும் அந்த மாதிரி சொல்லவும் இவ வந்து எழுதி பாப்பா, இவளோட பேர் எழுதுவா, அது கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஜீனி இருக்கா நம்ம ஹீரோ, அவர் வந்து இவன் ரொம்ப அழகானவன் அப்படின்னு எழுதும்போது அவன் ரொம்ப பேரழகானவன் எழுதும். அவ்வளவுலாம் இல்லையே இது உண்மையதான் சொல்லுது அப்படின்னு மாதிரி எழுதுவா. அப்புறம் வந்து என்னோட பாட்டிக்கு நான் தான் வந்து பலவீனமே அப்படின்னு எழுதுவா. அப்போ அது மாத்தி மாத்தி எழுதும், பாட்டிக்கு நீ தான் பெரிய பலமே அப்படின்ற மாதிரி எழுதுமா. அப்போ கரெக்டான பார்த்து பாட்டியும் வருவாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்துருவாங்களா. அப்போ வந்து அவ சொல்வா, பாட்டி நான் உங்களுடைய பலவீனம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது நான் தான் உங்களோட பலமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்டி தங்கம் நீதான் என்னோட பலமே, இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஹெல்த்தியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போவாங்க. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கடுமையா கத்திட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்பவும் சைலண்டா தான் இருப்பாங்க. என்னடா பண்றது இவங்க இப்படி கத்துறாங்கன்னு நினைச்சிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கத்தி விட்டோம். இவங்களும் போயிட்டு அந்த குடோன் மாதிரி இருக்கும் அங்க போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஜீனி வந்து வரும். ஆனா அதோட மூஞ்சி வந்து அது காட்டாது, அது மூஞ்சி தெரியாம அது ஒரு வெளிச்சமா தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், அதோட மூஞ்சி வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க உங்களுக்கு என்ன வந்து ஆசைகள் இருக்கு நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லவும் இவங்களும் வந்து அவங்களோட ஆசையை சொல்லுவாங்க. அவங்க மேனேஜராகவே ஆயிட்டு அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு பெரிய லேடி மாதிரி வருவாங்க. வந்து எல்லாம் நின்று எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடும், எப்படிடா இவளுக்கு திடீர்னு மேனேஜர் ஆயிட்டா, இப்பதான் அவங்க கூட வேலை பார்த்துடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பாத்துட்டீங்க பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லை, போய் அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் அவளுக்கு அப்படியே நிம்மதியாவும் இருக்கும், எவ்வளவு நாள் இந்த பொம்பளை எனக்கு கத்திக்கிட்டே இருந்துச்சு, இப்பதான் நான் எனக்கு இவளை வச்சு செய்யணும்ல அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த டைம்ல வந்து ஹீரோயினும் வருவா. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கார் ஒன்னு கொடுக்கறதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது, என்ன அந்த பழைய கார் இதுக்கு, நான் புது கார் வாங்கலான்னு இருக்கேன்ப்பா, அதனால எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவும் வருவான். வந்துட்டு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல மனுஷங்களை பத்தி இங்க பாத்தியில அப்படின்னு கொஞ்சம் இது கிடைச்சோன்னே எப்படி இருக்காங்கன்னு சொல்லும். நான் என்னோட ஒரு கஸ்டமர் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. சரி இன்னும் 4 பேர் இருக்காங்களா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போவா. அவ ஃப்ரெண்டு மிஞ்சிய பத்தி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கவும் அவ சைலண்டா போவா. என்னடி உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ மட்டும் சைலண்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி போவான். அப்போ வந்து அந்த சின்ன வயசுல உள்ள சீனை காட்டுவாங்க. அவளோட ஃப்ரெண்டு வந்து மிஞ்சி வந்து ஒரு புள்ளி கேங் மாதிரி இருக்கும், அவங்க வந்து அடிப்பாங்க. அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சைக்கோபாத் மாதிரி இருக்கும்ல, அதனால யாரும் அவகிட்ட வச்சுக்க மாட்டாங்க போல. அவ வந்து சொல்வா, இங்க பாருங்க அவளை அடிக்காதீங்க அவளுக்கு வலிக்கும், இங்க பாரு வலிக்கிறது தானே நாங்களே அடிக்கிறோம், அதுதானே நாங்க இருக்கோம், நாங்க பெரிய கேங்கா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது, இது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவா. ஆமா தெரியும், அதுக்கு என்ன இப்போ சொல்ற, இவன் நல்லா அடிப்போம் சொல்லிட்டு அடிக்கவும் இவளுக்கு கோவம் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாத்ரூம்ல இதுங்க கேங் எல்லாம் சேர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த டைம் வந்து கெரோசின் ஊத்திட்டு இருப்பா. இதுங்க வெளியே வந்ததும் என்ன பண்ணிட்டு இருக்க, கெரோசின் ஊத்துறேன்னு சொல்லுவா. கெரோசின் ஊத்துறியா, ஆமா கெரோசின் ஊத்தி எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இரு நாங்க போய் சொல்றோம் எல்லாத்தையும் அப்படின்னா, இங்க பாருங்க நாங்க சாட்சியவே நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே கெரோசின் ஊத்திட்டு நெருப்ப பத்திட்டு இருக்கும்போது, எங்களையும் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, இங்க நீங்க வந்து மிஞ்சி கிட்ட வச்சுக்க கூடாது, அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நிலைமை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க அவளை நோண்டவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்பதான் வந்து அவ மிஞ்சியும் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்போ அவகிட்ட வந்து இவ ஹாஷா தான் ஆனா பேசுறா, இங்க பாரு நீ வந்து ஒழுங்கா படிக்கணும், இல்லன்னு வச்சுக்கோங்க கொண்டுருவேன் அப்படிலாம் பேசுவா. இதை ஒழுங்கா படி அதை ஒழுங்கா படி, அவளுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பா, புக்ஸ் வாங்கி தருவா, எல்லாமே பண்ணி அவளை ஒரு உசுப்பேத்தி நல்ல ஒரு டாக்டரா தான் அவளை படிக்க வச்சிருப்பா, ஒரு டென்டலா தானே இருக்கா. சோ அதுக்கு படிக்க வச்சு நம்ம ஹீரோயின் தான் அவளை வந்து ஒரு உற்சாகம் பண்ணி படிக்க வைக்கிறா. இங்க ஜீனி வந்து அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்ல, ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கும்ல, அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போதே காசு வந்து காலியா போயிடும். சரி காசு காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, சிகரெட் புடிச்சு அங்க போட்டுருவாரு. அப்ப வந்து ஜீனி வந்து பாத்துட்டு, என்னப்பா இங்க சிகரெட் எல்லாம் போடுற, இது போடுற இடம் இல்லையா அப்படின்னும் போது வேணும்னே இன்னொரு இதையும் போடுவாரு, நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உண்மையா நான் என்ன பண்ணுவேன்னா இதை வரேன், உனக்குலாம் நான் இல்லை என் அசிஸ்டன்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை கூப்பிடுவோம். அவர் வருவாரு, என்ன எஜமா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இவனை ஒரு கை பாருடா, அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போவாரு. போயிட்டு அப்படியே வரும்போது, உனக்குலாம் நான் பயப்படுவேனாடா, உன்னை என்ன வேணா என் மேல கைய வச்சு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லவும் அந்த சண்டைக்கு வருவார்ல அவரு. அது நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவரோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுவாரு.
அந்த ஜாகுவாரா ஆயிடுவாரு. ஆயிட்டு அப்படியே அவர் பிடிக்க வருவோம், அதை பார்த்ததும் மிரண்டு போயிடுவான். மிரண்டு போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவான். அந்த டைம் வந்து அங்க ஒரு அவுல் ஒண்ணு வரும். ஆந்த ஆந்த வந்து யாருன்னா அந்த ஏஞ்சலோட அசிஸ்டன்ட். இது வந்து இந்த சாத்தானோட அசிஸ்டன்ட் தான் வந்து நம்ம அந்த ஜாக்வர். இவங்க 2 பேருமே வந்து அப்போ வந்து ஒரு லவ் மூட்ல இருக்காங்க போல. அதனால இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஊர்க்காரங்க வருவாங்க. இங்க ஒரு புலி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்து இவங்க 2 பேர் இருப்பாங்களா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க, ஓ ரொமான்ஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இல்லங்க நாங்க சும்மா பேசதான் வந்தோம் அப்படின்னு, புலி வந்திருக்கான் ஓரமா போங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லவும், அவங்க 2 பேருக்குமே வந்து வால் ஒன்று இருக்கும். நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு வாலை பார்த்தது என்ன உண்மையான வால் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல இது உண்மையான வால் இல்ல, இது நாங்க ஜூக்கு போனோம் அவங்க கொடுத்தாங்க, நல்லா இருக்கா அப்படின்னு ஆட்டி அசிஸ்டன்ட் இது நல்லா உண்மையானது மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்க. அந்த கேரேஜ்ல ஹீரோயின் வச்சிருக்கால, அந்த கேரேஜ்ல 2 எலிங்க இருக்கும். அதுங்களோட பாஷையிலேயே பேசிட்டே இவர் வந்து அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் தான் போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கு அது சொல்லுங்க ஒழுங்கா, இல்லைன்னா உங்களை அப்படியே கடிச்சு தின்னுருவேன் அப்படின்னு சொல்லவும், அந்த எலிங்களும் என்ன எங்கெங்க போறோம் அதெல்லாம் சொல்லிருங்க. அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இங்க பாருங்க அந்த பொண்ணு ஒன்னும் சும்மா அந்த கேரேஜ் வச்சுலாம் இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கல, அது தனியா ட்ரேடிங் வேற பண்ணிட்டு இருக்கு, அதுலதான் இவ்வளவு சம்பாதிக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு இருக்கு. என்ன இடம்னா இந்த மாதிரி மலைக்கு மேல போகுது, அப்புறம் வாட்டர் கீழே டைவிங் மாதிரி அடிக்குது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு வந்து ஒண்ணு தோணும். அவ வந்து சொல்லிருப்பா பாட்டி செத்ததும் அவளும் வந்து சாவறதா சொல்லிருப்பா. ஏன்னா பாட்டி இல்லைன்னா அவ வந்து மறுபடியும் அந்த சைக்கோத்தனத்துக்கு போயிடுவா. அதனால பாட்டி செத்ததும் அவனும் சாகணும் அந்த மாதிரி தான் அவ வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பா. ஆனா அவளோட சாவு வந்து இயற்கையா இருக்கணும், அதனால வந்து அவ டைவிங் பண்றது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாள் பாட்டி செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி டைவிங் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி நியூஸ் வரும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணுவா. அதனால பாட்டியை சாவடிக்காம பாத்துக்கணும், சாகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவும் சொல்லிட்டு பாட்டி கிட்ட போவாரு. பாட்டி அப்பதான் எனக்கு காலே முடியல அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி உங்களை பாத்துக்கதான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சொல்லுங்க நான் பண்றேன், இந்த பூண்டை கொஞ்சம் இடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதுவும் உட்காந்து பூண்டு இடிச்சிட்டு இருக்கும். அப்புறம் வந்து வயல்ல வேற வேலை இருக்கு, எனக்கு வேற பாக்கணுமே கால் வலியா இருக்கே அப்படின்னு சொல்லவும், ஜீனி இருந்தா நான் போய் பாக்குறேன் வயல் வேலைன்னு சொல்லிட்டு வயலெல்லாம் பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டு இருக்கோம். நம்ம அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து கேரேஜ்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் வேலை கேட்டு போய் பாப்பாரு. அப்பவுமே வந்து ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு மாதிரி முறைச்சுக்குவோம். ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் இதுங்க 2ம் கூட்டு கலவைங்கள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி நான் அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து சொல்லுவாரு, என்னடா இவ இந்த வாட்டி கூட அவ வந்து மத்தவங்களுக்காக தானே விஷ் கேட்டா, அப்போனா இன்னும் 2 விஷயம் அவ மத்தவங்களுக்காக கேட்டானா, ஜீனி வந்து அவங்களுடைய ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றிருச்சு, அவங்க சுயநலமா இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஜீனி கொன்றும், அப்படி இல்லைன்னா கடவுள் வந்து ஜீனியை வந்து கொன்றுவாங்க. அவங்க சுயநலமா இல்ல பேராசைப்பட்டவங்களா இல்ல அப்படின்னா அந்த மனுஷங்க. இதுதான் வந்து அந்த ஒப்பந்தம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினும் வந்து நின்று கேட்டுட்டே இருப்பா. அப்போ வந்து ஹீரோ பாத்துருவான். அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் எவ்வளவோ சொல்ல பாப்பாரு, கொஞ்சம் பின்னாடி பார்த்து பேசுங்க எஜமா அப்படின்னா சொல்லவும் கண்டுக்காம இவருபாடு பேசுவாரா. அப்பதான் பின்னாடி பார்த்தா ஹீரோயின் நிக்கவும், நீ என்னத்தையும் கேட்டிருப்பியா அப்படின்னா, உனக்குலாம் யாரையும் பார்த்து பேசணும் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவா. நீ இறுதி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனியும் போவான். 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜீனி கையில எல்லா பேக்கையும் தூக்கி விடுவா. என்ன எதுக்கு இந்த பேக் எல்லாம் தூக்கி விடுற அப்படின்னு ஜீனி சொல்லவும், ஹீரோயின் வந்து என்ன நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன்ல என்னால தூக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கு இதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வந்து ஹீரோ கேட்பான். அதுக்கடுத்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி நீ மத்தவங்களுக்காக ஆசை கேட்கறது சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லேன் அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கவும், ஹீரோயின் வந்து அப்படி பாப்பா. ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ் இருக்கும், அதை பார்க்கவும் சரி அது அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போலன்னு அவன் தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுட்டு அவளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போவான். இதுதானே அவனுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லும் போது அவ அப்படியே பார்த்தா அவ சொல்வா, எனக்கு ரொம்ப லைட் எல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் டல்லா லைட் இல்லாம இந்த இடத்துல தான் எனக்கு பிடிக்கும், இந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கா அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்வா. அப்போ டக்குன்னு வந்து ஹீரோ வந்து அப்படியே இந்த வெளிச்செல்லாம் வர வச்சு எல்லா லைட்டையும் அப்படியே ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது வானத்துல அப்படியே நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்கவே அந்த இடம் வந்து செம்மையா இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் வந்து பாத்தியா நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா இந்த இடத்துல, இதுதான் வந்து வெளிச்சமே தருது பாத்தியா அப்படிலாம் பேசும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும். என்னன்னா அவளோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ சொல்லிருப்பா, இங்க பாரு இந்த பசங்க இருக்கானுங்கல்ல அவங்க வந்து ஸ்டார்ஸ பத்தி பேசினாங்கன்னா நம்ம கிட்ட கிஸ் கேக்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிருப்பா. அவ ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பா, இவ உண்மை நினைச்சிட்டு அப்படியா ஸ்டார்ஸ் பத்தி எப்ப பேசுன சரி கொடு அப்படின்னு கேட்கும்போது, என்னடி கொடுக்கணும் இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லும் போது, சம்மந்தா கிஸ் கொடு அப்படின்னும் போது, கிஸ் கொடுக்கணுமா சரி நீ கொடுக்கணும் இது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. பண்ணிட்டு என்ன இது சப்புன்னு இருக்கு இதே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஐயோ கிஸ் கொடுத்துட்டேன், எனக்கு ஜீனிக்கெல்லாம் கிஸ் கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ தானே ஸ்டார்ஸ் பத்தி பேசுனேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்வாளா. அப்போ ஹீரோ வந்து இங்க பாரு சப்புன்னு இருக்கு நான் சொன்னேன் இதோ நான் கொடுக்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அவளுக்கு கிஸ் பண்ணிடுவான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டும் வந்துடும்.
அப்படியே கிஸ் பண்ணிட்டே இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.